வணக்கம். நான் உங்கள் அன்பரசன். ஜஸ்டிஸ் ஃபார் அக்ரிட் மைனாரிட்டி டெல்லி தமிழன்ஸ். டெல்லியில் வசிக்கின்ற தமிழர்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும். தமிழ்நாட்டில் பிஜேபி காரங்க, பிஜேபி தலைவருங்க டெல்லியில் வசிக்கின்ற தமிழர்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும். அண்ணாமலை, எச் ராஜா போன்ற பிஜேபி தலைவர்கள் டெல்லியில் வசிக்கின்ற தமிழர்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும் என்று தலித் அமைப்பின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். டெல்லியில இன்னைக்கு பாருங்க, டிவில குழந்தைங்க பெண்கள் கூட பாராம போலீஸ்கார், டெல்லியில இருக்கிற போலீஸ்கார் இழுத்து போடுறாங்க. இல்ல அங்க என்னன்னு சொன்னா மேம்பாலம் புனரமைப்பு போடுறாங்களாம். கால்வாய் மேம்பாலம் பெட்ரோல் பண்ணி நடக்குது. அதுக்காக பல ஆண்டு காலாக 50 ஆண்டு காலமா 30-40 வருஷமா ஒரு மேம்பாலத்துக்கு கீழே அவங்க குடிசை போட்டு வாழ்ந்துருக்காங்க. அதோடைய பேர் மெட்ராஸ் கேம்ப், மெட்ராஸ் குடியிருப்பு பகுதின்னு சொல்லி ஆதார் கார்டு இருந்து ஓட்டர் ஐடியில இருந்து எல்லாமே அங்க ஹிந்தி பேசுறாங்க. பசங்க ஹிந்தி படிச்சிருக்கிறாங்க டெல்லியில. இப்ப இவங்கள அந்த புனரமைப்பு போன்ற பேர்ல 600 குடும்பம் நீங்க நடுத்தரில் வந்து டெல்லியில தமிழருங்க. அதே மெட்ராஸ் கேம்ப் என்ற பகுதியில் வச்சிருக்கிறீங்க. என்ன சொல்றான் டெல்லி கவர்மெண்ட்னா, உங்களுக்கு வேற இடத்துல இடம் கொடுக்குற, நீ போனா எக்ஸாம் நேரம் வேலையில சேர்க்கிறாங்க, பசங்க எக்ஸாம் எழுதணும், நீ 50 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் வேற இடத்துல இடம் கொடுத்தா அவங்க பிள்ளைங்களுடைய நிலைமை நான் எக்ஸாம். அதனால இந்த பிரச்சனையில உடனடியாக தமிழக முதல்வர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலையிடணும். அவரு உடனே டெல்லி முதல்வர்கிட்ட பேசி அந்த இடத்த அவங்களுக்கு நிரந்தரம் பண்ணணும். இது சாதாரண தங்கவேல் மக்கள் நீங்க கூட சிந்திக்கணும். இன்னைக்கு அங்காவது தான் எல்லாருக்குமே நம்ம ஊர் பேர் கூட கோலார் கேம்ப். மக்கள் தங்க சொல்ல போய் நம்ம வசீகரமா லைன் இது ரெக்கார்ட்ல என்ன கோலார் கேம்ப். இது பேரு ஜான் டெய்லர் பிரில இருந்து நம்ம கோலார் கேம்ப். ஆற்காடு வடார்காடு மாவட்டத்தில் அந்த மாதிரி அவங்க போய் அங்க டெல்லி மெட்ராஸ் கேம்ப் சொல்லிட்டு வசிக்கிறாங்க. அவங்கள அகன்றாங்க. இது ஒட்டுமொத்த தங்கவேல இருக்கிற தமிழர்கள் கூட முடிஞ்ச அளவுக்கு நீங்க அங்க கவர்மெண்ட் மெமராண்டா இங்க இருந்து மெயில் அனுப்புங்க, பிரதமருக்கு அனுப்புங்க, உள்துறை அமைச்சருக்கு அனுப்புன்னு சொல்லிட்டு தலித் அமைப்பின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றேன். மீண்டும் ஒரு முறை தமிழக முதல்வர் வலியுறுத்திருக்கிறேன். தமிழக முதல்வர் உடனடியாக தலையிட்டு அந்த டெல்லியில் வசிக்கின்ற தமிழர்களுக்கு நியாயம் கிடைக்க முதல்வர் பேச வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்.